அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாம் நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டுதலை கற்றுத்தருகின்றது. அந்த அழகிய வழிகாட்டுதலில் ஒன்று, இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் பிறருடைய குறையை மறைத்து வாழ வேண்டும் என்பதாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் சதர முஸ்லிமன் சதரல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. யார் இந்த உலகத்தில் ஒருவருடைய குறையை மறைத்து வாழ்கிறாரோ, அல்லாஹு தாலா அவருடைய குறையை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மறைக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹு தாலா அருள்மறை திருக்குர்ஆனில் கூறுகிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. நீங்கள் உங்களுடைய சகோதரன் இறைச்சியை உண்ண விரும்புகிறீர்களா என்பதாக அல்லாஹு தாலா கேட்கிறான். ஒருவருடைய குறையை பேசும் பொழுது அந்த மனிதருடைய இறைச்சியை சாப்பிட்டதற்கு சமம் என்பதாக அல்லாஹு தாலா அருள்மறை திருக்குர்ஆனின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். உலகத்தில் வாழும் காலத்தில் பிறருடைய குறையை பார்ப்பது விட்டும், பிறருடைய குறையை ஆராய்வது விட்டும், பிறருடைய குறையை மற்றவரிடம் சொல்லி மகிழ்ச்சி அடைவது விட்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா.